வணக்கம். 2, 8, எக்ஸ் 17 மற்றும் 13 சராசரி 14 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு சராசரி ஃபார்முலா என்னன்னா எண்களோட கூடுதல் பை எண்ணிக்கை. இப்ப நம்ம கொடுத்துக்கிற எண்கள்லாம் கூட்டலாம் பாருங்க. 2 பிளஸ் 8 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 17 பிளஸ் 13 அடுத்து பை எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. எண்ணிக்கை அப்படின்னா இங்க நமக்கு மொத்தம் 5 உறுப்புகள் இருக்கு. என்ன போடணும்? எண்ணிக்கைன்னா 5 போடணும். இதே நமக்கு 4 இருந்தா என்ன போடணும்? நமக்கு 4 போடணும். அவ்வளவுதான். ஈக்குவல் டு சராசரி. நமக்கு சராசரி 14 இருக்கா? 14 போட்டுக்கலாம். இப்ப நம்ம முதல்ல இந்த பைக்கு கீழே பாத்தீங்கன்னா 5 இருக்கு. இந்த 5 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். அப்ப நமக்கு இங்க வகுத்தல்ல உள்ள 5 இங்க வரும்போது பெருக்கலா வரும். இதை கட் பண்ணிடலாம். இப்ப நம்ம எல்லாத்தையும் கூட்டலாம் பாருங்களேன். இந்த 2ஐயும் 8ஐயும் கூட்டணும்னா நமக்கு 10 வருமா? இது 17 13 நம்ம இந்த 2ஐயும் கூட்டும் போது நமக்கு 30 வருமா? 10ஐயும் 30ஐயும் கூட்டும் போது நமக்கு 40 வரும். அடுத்து இங்க மிச்சம் எக்ஸ் மட்டும் இருக்கு. ஈக்குவல் டு இங்க நமக்கு பாத்தீங்கன்னா 14 × 5. இப்ப 2 பேருக்கலாம் பாருங்களேன். 4 5 20க்கு 0 மேல 2 ஓர் 5 5 2 கூட்டினா 7 வரும். 70 வருதா? 70 போட்டுக்கலாம். இப்ப நமக்கு தேவையானது எக்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 40 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போறோம். இந்த 40 இங்க கூட்டல்ல இருக்கு. அப்ப இங்க வரும்போது கழித்தலா வருமா? அப்ப நமக்கு இந்த 40 இங்க கழித்தலா வந்துடும். நம்ம 70ல இருந்து 40 கழிக்கும் போது நமக்கு மிச்சம் 30 வரும். இங்க நமக்கு எக்ஸ் மட்டும் மிச்சம் இருக்கும். அப்ப நமக்கு எக்ஸோட மதிப்பு 30ன்னு கிடைச்சிருச்சு. இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். இதோட மதிப்பு என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.